பாப்பாக்கு இன்னைக்கு 3.5 மாதம் தடுப்பூசி போட போகலாமா? பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகிட்டேன். தடுப்பூசி போட்டதும் ஐஸ் கட்டி ஒத்தனை வைக்கணும். அதனால் ஐஸ் கட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. இன்னைக்கு ஆயில் மசாஜ் பண்ணலை, ஃபீட் பண்ணி குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். 3.5 மாதம் ஊசிக்கு 3 ஊசி போடுவாங்களாம். எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறாங்களோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் கவர்மெண்ட் ஊசி தான் போட்டுட்ருக்கேன். அதனால் ஊசி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீவர் வரும். 2 நாளுக்கு குளிக்க வைக்க மாட்டேன். அதனால் நேற்றே தலைக்கு குளிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி மேலுக்கு தான் குளிக்க வச்சுருக்கேன். பாப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சாச்சு. பர்த் ரேட் படி பார்த்தா போன வாரமே இந்த ஊசி போட்டிருக்கணும். ஆனால் ஒரு ஊசிக்கும் அடுத்த ஊசிக்கும் 30 நாள் கண்டிப்பாக கேப் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. போன புதன்கிழமையோடன்னு பார்த்தா போன ஊசிக்கும் இந்த ஊசிக்கும் 28 நாள் தான் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. அதனால் இந்த ஊசி 1 வீக் அப்புறம் தான் போடுறேன். பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்புறம் மறக்காமல் வைட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து 0.5 ml கொடுத்துட்டேன். எங்கள் டாக்டர் கண்டிப்பாக 1 இயருக்கு வைட்டமின் டி ட்ராப்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் டெய்லியுமே இந்த ட்ராப்ஸ் கொடுத்துருவேன். ரெடி ஆயாச்சு. அப்புறம் என்ன, தடுப்பூசி போட போகலாமா?